வெல்கம் டு டிஎஸ் கேமிங். இந்த வீடியோல இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 1. இந்த கேம் வந்து முன்னாடி வந்து நார்மலாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இதில் வந்து ஏதோ புது அப்டேட்லாம் பண்ணிட்டாங்க. இதை பாருங்களேன். இப்போ கேம் விளையாடும்போது நீங்களே பார்ப்பீங்க. இருங்க ஸ்டார்ட் ப்ளே கொடுப்போம். நார்மல் தான் விளையாட போகிறோம். ஆமா காய்ஸ், இருங்க இப்போ வந்துட்டோம். பாருங்க guys, வீடியோ சும்மா இவ்வளோ சின்னதா இருக்கு. ஜன்னல் திறப்போம். Look, there's Charlie. குண்டா நடந்து போய் போ ரெடி ஆகும். கெட்டவன் நாங்கள் நீங்கள் நினச்சோம். கெட்டவன் கெட்டவன்டா, வாயை வச்சு வித்த கப்பான்டா, பல்லு வைக்கிறத வாயிடாவ. இப்போ பாரு, வாயை திறப்பான், போயிடுறா. ஐயோ, வாயிலிருந்து நாக்கு வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஐயோ, குண்டன் சிலையாக மாறிவிட்டான். அவன் கெட்டவன், அவன் தான் வில்லன்னு தெரியுது. இதோ பாருங்க, இந்த டிராவல்லாம் திறந்து பார்ப்போம். என்னோட ஸ்லிங் ஷாட்டு ரோப்பு. சரி, இப்போ ரோப் மட்டும் எடுத்துட்டு போகலாம். இல்லைங்க, ரோப் எடுத்துட்டு போய் நம்ம கீழே இறங்கி அந்த ஐஸ்கிரீம் தலை என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம். அப்படியே ஸ்டைலாக நின்றுருப்பாங்க அவன். நான் நிறைய இப்போ எக்ஸ்ப்ளோரர் இதில் போட்டு பார்த்தோம், ஸ்டைலாக நின்றுருக்காங்க. காய் இல்லை, கட்சீன் வரல. அங்கே போய் பார்த்தா மேப் போட்டிருக்காங்க. கட்சீன் வந்து தான் மேப் போடுவோம். ஆனால் இப்போ கட்சீனே வர பக்கட்டி இவன் என்னோட இங்கே நிற்கிறான். ஏதோ மனசுல பெரிய அழகு ராணி தாதா மாதிரி நடத்திட்டு போறான். அப்படியே சொப்ன சுந்தர் மாதிரி இருந்துகிட்டு கைஸ் அவன் நடக்கத்தை பாருங்க கைஸ். சரி இருங்க, போய் ஏய் பையன் கரெக்டா இருக்கான் கைஸ். கண்ணா கரண்டி மாதிரி நடக்கிறான்டா. அப்படியே தம்பி கீழேப்பா, தம்பி கீழே இருந்துப்போம். தம்பி எவ்வளோ பேர் ஆள் வந்திருக்கோம், கீழே இறங்குப்பா, நாங்கள் உள்ள போகிறோம். இவன் இறங்க மாட்டானா? இவன் இறங்க மாட்டான். எங்கடா போனா டப்புனா? போயிட்டான்டா. ஓகே, அதான் எங்கே போனான்னு கேட்டேன். நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதில் வந்து சொல்லியிருப்போம் இந்த மாதிரி இதில் இந்த ஆட் பார்க்க வைக்குது அப்படிலாம் சொன்னோம். அதில் கிளிச் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல. இவன் பிடிக்கவே மாட்டான். சரி, நாங்கள் நார்மலில் தான் வச்சு விளையாடணும். அப்புறம் நீங்கள் ஸ்டோரேஜுக்கு போகணும். ஏன் பார்த்து சொல்கிறேன், ஸ்டோரேஜில் ஸ்டால் தான் நினைக்கிறேன். ஸ்டால் அதுக்கு மேப்பை குத்தினா அதே கூப்பிட்டு போவோம். என்னடா இதெல்லாம் புதுசா வந்திருக்குங்க கைஸ், நியூ அப்டேட். கைஸ் பாருங்க, அங்க இருக்குங்க ஃபியூல் கேனு. ஃபியூல் கேனை பார்த்தாச்சு. இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த துரத்துறாங்க கைஸ். அவன் அம்முட்டி பார்த்துங்க கைஸ். மாட்டேன். இப்போ தூரத்தில் இருட்டில் எதுவும் தெரியலனா கூட இதில் நல்லா தெரியுது பாருங்க. அந்த ரவுண்டு தெரியுது, அதை வச்சு எடுத்துடலாம். இது வர இவங்க கொஞ்சம் புத்திசாலி கைஸ். கிராணி மாதிரி ஏமாத்தணும் இல்லை, சொட்டாய் நீங்க பாருங்களேன். கிராணி மாதிரிலாம் ஏமாத்த முடியாது. ஒரு தலையை யாரோ கடிச்சு வச்சுட்டாங்க, ஓரா பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ கிராணினா சுற்றிக்கிட்டு தான் வரும். ஆனால் இவெல்லாம் சுற்ற மாட்டாங்க. எது சீக்கிரமாக வர முடியுமோ அந்த வழியாக டக்குன்னு வந்துடும், வந்த வழியில கூட வந்துடும். இவனை கிராணி மாதிரி சுற்ற விட்டுலாம் ஏமாற்ற முடியாது. இப்போ நம்ம கஃபேக்கு வந்திருக்கோம், கேஃபிடேரியா அதுக்கு வந்திருக்கோம். போய் இப்போ வந்து அந்த எந்த தலை இருக்கான்னு பார்க்கலாம். எங்க இருக்கான்னு பார்க்கணும். எங்க இருக்கான்? ஜன்னல் வழியா போய் அவனை கூப்பிடலான்னு பார்த்தா இந்த ஜன்னல் வழி வந்தே வரான்ப்பா. இல்லைங்க அவனை போய் நம்ம வந்து சரி இருங்க, இப்போ நம்ம வந்து ஒரு கோடு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இவன் வந்துகிட்டே இருக்கான். இவனை தசை திருப்பலாம். நம்ம ஜன்னல் தான் பாவாடை சாமி எப்படி நடக்கிறான் பாருங்க. வகுத் மாதிரி காலை தூக்கி வச்சு நடக்கிறான். தம்பி சொப்பன சுந்தரி அந்த சைடு வாங்க, அப்பதான் போறா பாரு. கரெக்ட். என்னடா இவன் இந்த சொப்பன சுந்தரி. இப்போ வந்து இதை தேடுவோம். ஜன்னல் வழியாக கடிச்சிட போறாங்க. இது தேர்த்துக்குள்ள போதும், தேர்த்து கஷ்டம். பாருங்க சைடு போறாம, ஏய் நீ உள்ளதான் இருக்கியோ, அதோ வர இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்னொரு செத்துருப்போண்டாடி திருப்பி வந்துருந்தான்னா. ஆமாங்க அவன் திருப்பி கூட வருவாங்க. சரி வர அவனை அந்த சைடு வர வச்சு நம்ம கூட்டு போகிறது கொஞ்சம் ஈஸி கைஸ். என்னடா அப்படி போறான்? ஆமா நடக்கிறாங்க தர்த்தத்து நம்ம போறது நல்ல சுந்தரி மாதிரி தர்த்தம். சரி இப்போ நம்ம போய் தேடுவோம். இல்லை கிடைக்கணும்னு நினைக்கிற கோடு கிடைச்சிச்சு. இந்த இதெல்லாம் கைஸ் நிறைய வாட்டி கிடைச்சிருக்கு கோடு. இதை காயின் எடுத்துட்டா தான் கன் எடுக்க முடியும். ஆமா கைஸ், கன்னுலாம் எடுத்து அச்சா அப்படியே ஒரே இடத்துல நிற்பான் மயக்கு போட்டு. அங்கேயே விழுந்துரும். ஆனால் கிராணி எப்படின்னா அங்கே விழுந்து திரும்பி வேறைக்கே ஸ்மால் ஆகிடும். அது நல்ல நாட்டு கேள்வி. ஆனால் இவன் அப்படி இல்லை. இவன் எப்படின்னா அவன் பாடி அங்கேயே கிடக்கும், திடீர்னு எழுந்துருவான் கைஸ்.
சரி காய்ஸ் ஜன்னல் ஒரே கிரே அப்படியே அங்கே நின்னா அவ்வளோதான் கைஸ் நம்ம காலி. இதோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லைன்னு. அது நாங்கள் வந்து இனிமேல் தான் மைக் வாங்க போகிறோம். ஆர்டர் போட்டோம் அமேசானில், நாளைக்கு வரும். காடுகளில் போட்டோம். ஆமாம் காய்ஸ் போட்டிருக்கோம். வாய்ஸ் இதோட நல்லா கேட்கும். இனிமேல் தான் அது வந்து இது அதில் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஆமாம் காய்ஸ் இங்கே போட்டுட்டு நான் உள்ளே போகலாம் காய்ஸ். அவன் வந்து எப்படி இருக்கான் அது காய்ஸ், கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல. அவனா ஸ்லோவாக தான் கைஸ் வரான். நம்மளோட அவதாரோட அவன் ஸ்லோவாக வரும். ஆமாம், நம்மளோட அவதாரோட ஒரு ஸ்லோ தான். சரி ஓகே, இப்போ நம்ம இது கிடச்சிருச்சு. இப்படி என்னடா இப்போ நம்ம ஆயில் தானே எடுக்கணும். இல்லைங்க காய்ஸ் ஆயில் எடுக்கிறது பார்க்கலாம். ஆனால் உள்ளே வர எக்ஸ்பீரியன்ஸ் சரி கூட்டு போகலாங்க. இப்போ பார்த்தோன்னே இப்போ நம்ம ஆயில் எடுக்க போடலாம். அவன் ஆயில் உள்ள கிச்சனில் இருக்கணும். வேண்டிக்கிறது இங்கே கடவுளே ஆயில் உள்ளே இருக்கணும்ப்பா. ஆயில் கிச்சன் இருக்கலாம். கிச்சனில் இல்லைன்னா வந்து இது நம்ம திருப்பி பார்க்கிங் போகணும்ப்பா. ஆமாங்க ஒரு பெரிய வேலை. நாம் இப்படியே பண்ணிப்போம் கைஸ். அவன் நடக்கும்போது நான் பாருங்க நைட்டி போட்டு நடக்கிறாங்க கைஸ். என்னன்னு சொல்லுங்க கைஸ், எல்லாம் கீழே பற்ற வச்சிருவோம். தப தபன்னு ஓடுவாங்க கைஸ், பார்த்துக்கலாம். எங்க போறோமோ அங்க ரெண்டா போறோம். அவன் எங்க போனோம் வெளில போனானே நினைக்கிறான் காய்ஸ், இவன் வந்து அதிலே எடுத்துட்டான் போய் கட்டா அம்மா சைடு போவான் அப்படின்னு நினைச்சு வந்துடுறான். நம்மளா நினைச்சிட்டு போக முடியும். ஐயோ நாடுது, நாடுது காய்ஸ். மாட்டிட்டோம். இருங்க, இப்போ தப்பிக்கணும். இப்போ உள்ள மாட்டிட்டோம் காய்ஸ். உள்ள வச்சோன்னா ஒரே அனல் கைஸ். பல்ல காமிச்சான்னு பாருங்க கைஸ், சரியான கிராணி மாதிரி ஒரு 10 வருஷம் பல்ல வளர்க்காம இருப்பாங்க போங்க கைஸ். இல்லை கைஸ் நமக்கு எதாவது கிடைக்கும். டேப் வச்சிருக்கு கைஸ், இன்னொரு எடுக்க முடியல. நீங்கள் இப்போ டேப் வச்சு நம்ம அந்த ஒயர் பாக்ஸை இது சேர்த்து விடணும் கைஸ். அப்போ வந்து இது கதவு தருங்க. சைடில் வந்து ஒரு ஒயர் மாதிரி ஒன்று இருக்கும். என்னடா அந்த பாக்ஸு? ஒயர் பாக்ஸ் எங்கே இருக்கீங்க? அண்ணன் கூப்பிட்றேன் வாங்க. ஃப்ரிட்ஜ் உள்ள தான் இருக்கா? ஒயர் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி யாராவது கிடைக்கும். ஒயரே ஒட்டிக்கொள். இது ஏறும். இப்போ நம்மளுக்கு ஒரு பவர் தராங்க கைஸ், இன்விசிபிளா ஆகலான்னு. நவர முடியலப்பா. இங்கே நீங்களே பாருங்க, நான் நவுத்துறேன். இப்போ அதை கொடுத்தாதான் நவர முடியும் போல. சரி நவுந்துட்டு இப்போ நம்ம இன்விசிபிள் போல இருங்க. ஒரு 100 செகண்ட்ஸுக்கு அவன் கண்ணுக்கு மேலே தெரிய மாட்டேன் கைஸ். கைஸ் இவனுங்களே யூஸ் பண்ண வைக்கிறான்ப்பா. ஆமாம் கைஸ். கைஸ் இப்போ வந்து நம்ம எங்கே போகணுன்னா பார்க்கிங். இல்லை தப்பாக போகணும்னு நினைக்கிறேன். சரி கைஸ் பார்க்கிங் தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி கைஸ் பார்க்கிங் தான் போகணும். சரி கைஸ் பார்த்துக்கலாங்க தம்பி. ஆயில் போட்டு யூஸ் பண்ணுங்க கைஸ். அதுக்கு நீங்கள் பிளே கிரவுண்ட் போகணும். நானே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். எந்த சூட் போகணும் மறந்துட்டேன். அலைய விடுவாங்க கைஸ் இந்த கேம். அதான் கைஸ் ஒரே டென்ஷன். கைஸ் இந்த மாதிரி போகும்போது பார்த்து போங்க, இல்லைன்னா ஒன் சைடு நிற்பான். டக்குனு குனிஞ்சிட்டு வந்துடும் கைஸ். குனிவாங்க கைஸ், பாம்பு மாதிரி நாகம்மா மாதிரி ஊசுன்னு வருவான். நாகிடி மாதிரி மகிடி ஊதுனா ஆடுவாங்க கைஸ். தப்பு அப்படியே சொப்பன சுந்தரி டான்ஸ் போடுவாங்க. இந்த இடத்துல தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சைடில் அப்படியே திடீர்னு பார்த்துப்பாங்க. இந்த இடம் அப்படியே பார்ப்பாங்க அப்படி பார்ப்பான். நம்ம அந்த நேரத்தில் கையில் கண்டு போட்டு வச்சிருந்தோம், அவன் அப்படியே சலமை நிற்பான். இல்லை அப்படியே விழுந்துருவான். நம்ம கண்ணு வச்சு சுட்டோம்னா அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துருவான். அப்புறம் 1 நிமிஷம் கரெக்டாக 1 மினிட்ல திருப்பி எழுந்திருவான். ஆனால் 1 மினிட்ஸ் எப்படி போயிடுச்சுன்னே தெரியாது கைஸ். டக்குன்னு 1 மினிட் தான் கரெக்டாக இதுவாகிடுவான்னு கூட தெரியாது. டக்குன்னு எழுந்து வர மாதிரி தான் இருக்கும். சரி கைஸ் நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அங்கே பெட்ரோல் இதோட ஊற்றணும். ஊற்றுவோம். எனக்கு இன்னும் நம்ம ரொம்ப நேரம் இந்த டனல்லே இருக்கிறோம். எனக்கு இன்னும் வருவான்னு தோணுது. ஆமாம் கைஸ் எனக்கும். போகிற வரைக்கும் வராமல் இருந்தால் சரி தான் போகலாம். நாகினி வரண்டா எவன் வந்தாலும் பார்த்துக்கோ. எனக்கு இன்னும் அவன் இப்போ அங்கே இருப்பான்னு பாருங்க கைஸ். தம்பி
தம்பி ஐஸ்கிரீம் தலையா ஓ வாங்கிட்டோம்டா டேய். டீ பாவாடா டீ டீ அது எப்படி வராங்க ஸ்னேக் ஈவன் நம்ம இன்விசிபிள் ஆச்சுடா இன்னும் 5 செகண்ட் 4 செகண்ட் இன்விசிபிள். ஆமா கைஸ் நல்லா ஆனால் போனால் பிடிச்சிடும் பயமா இருக்கு. சரி ஓகே வாங்க. பி கேர்ஃபுல் எனிமீஸ் கேன் see you again and will try to catch you. If they find you, you can reactive invisibility by watching ad. கைஸ் இதோட போயிடுச்சு கைஸ் இதுக்கு மேலே அவன் பார்ப்பாங்க கைஸ். அதாவது வந்து ஆட் பார்க்கறது மூலமாக திருப்பி நம்ம இது ஆக்டிவேட் பண்ணிக்கலாமா நம்ம? அதெல்லாம் நமக்கு வேணாம் கைஸ். நம்ம எவ்வளோ பெரிய ஆளு கைஸ். நம்ம நேர்மையாகவே ஜெயிப்போம். அவன் மட்டும் கையில் கச்சான் அவனை சின்ன பின்னமாக ஆக்கி விடுவேன். இப்போ இந்த ஃபியூல் கேன் அங்கேயே தூக்கி போட்டு வந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து அந்த காருக்கு வந்து ஃபியூல் பண்ணும். அதுக்கு வேணும் ஒரு கார் இருக்கும் அதுக்கு ஃபியூல் போடணுங்க. நீங்கள் பார்க்கிங்கில் பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இந்த காயின் இந்த கன் எடுக்காமலே முடிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த கன் வச்சு தான் அந்த காரையும் எடுக்க முடியும். அந்த கார் இருந்தால் தான் நிறைய விஷயம் பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் அதர் சைட்லேருந்து தான் திறக்கலாமா இது? ஓகே ஓகே. அப்புறம் மறக்காம அந்த பெல் ஐக்கான வந்து அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் வந்திருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இந்த பாருங்க கைஸ் இவனா ஒரு ஆளாவே மதிக்காதீங்க. ஒரு தம்பி வாங்க தம்பி வாங்க. பாட்டி இருந்தீங்களா உங்களுக்காக ஐஸ்கிரீம் சுட்டு வச்சிருக்காங்களா? மண்டையில இருக்கிற பாதியை புட்டு அந்த பாட்டிகிட்ட தட்டு போ போ. சரி ஓகே இந்த இடத்துல அப்படியே காயின போடுங்க. கன்னு இப்போ இந்த இடத்துல இப்படி சொட்டா அடிக்கிறதுக்கே கிடைக்கும் கைஸ் கன்னு. வாங்க ஏதோ சுட்டலாம். 3 புல்லட் டீ என்னோட இது தம்பி ஒன்று அதான் சரி ஆயிட்டா. ஓ எவ்வளோ மண்டையில வச்சுதா எடுப்பா. யூ ஹிட் ராட் அண்ட் ஹி வில் அன்கான்ஷியஸ் ஃபார் 1 minute. அந்த ஒரு அதனால கிரேனுக்கு இங்கே கிடைச்சிருச்சு. சிலருக்கு ரொம்ப கஷ்டமா அந்த கார் பக்கத்துல நம்மள ஆட்டி படைக்கிறது. ஆட்டி படைக்கிடுதா? என்னடா சொல்றது? ஆட்டி படைக்கிறது. சரி ஓகே இப்போ வந்து நம்ம கிரேன் ஓப்பன் பண்ணோம். கிரேன் அதுல ஓப்பன் பண்ணும்போது அவனை சுட்டுருங்க. கண்டிப்பா சுட்டுருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். ரொம்ப கொஞ்சம் அவன் வருவானோ நீங்க பாருங்க. இப்போ அந்த கிரெயின்ல போகும்போது மட்டும் அவன் நம்மளால எப்படி சொல்றது முட்டு சேர்ந்த மாதிரி இது உள்ள போனோம். உள்ள போய் அவங்க ஆடு வந்துட்டானா நம்ம மாட்டிப்போம், செத்துருவோம். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். ஒன்று அழுத்தி பண்ணுங்க, அதுக்கப்புறம் 2 அழுத்தி பண்ணுங்க, அதுக்கப்புறம் 3வது 1 அழுத்தி பண்ணுங்க. வந்துடு வரல வந்துருச்சோ. அந்த பட்டன் அழுத்திட்டீங்கன்னா சிலட்டி எப்பயாவது அதை போடும்போது கூட ஐஸ்கிரீம் தெரியுது. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா மேலே தூக்கி அது மாதிரி ஒன்னொன்னா இது பண்ணி எடுத்துட்டு அழுத்தி பாருங்க பட்டனை. கண்டிப்பாக உங்களுக்கும் அது கிரெயின் வரும். இது கஷ்டம்லாம் இல்லை, ஆனால் அவங்க சுட்டிங்கன்னா கஷ்டம் இல்லைப்பா. சுடல்லாம் அவங்க கஷ்டம் போகிறப்ப. எதுக்கு இந்த கேக் காயின் தராங்க? அது கேக் காயின் இல்லை, இது கெப்ளீரியன்ஸ் காயின் சொல்லுவாங்க. அது இந்த கேம் கம்பெனி பேர் வந்து கெப்ளீரியன்ஸ்ப்பா. இவங்க தான் டெத் பார்க்கு, ஈவில் நன்னு இந்த மாதிரிலாம் நிறைய கேம் வந்து செஞ்சுருக்காங்க. அவங்க அம்மா தேடுறான் பாருங்க. எங்க எங்க அம்மா ஈவில் நன்னை காணும் அப்படின்னு தேடுறான். உங்க அம்மா வந்து வேற கேம்ல இருக்காங்க தம்பி, நீ இந்த கேம்ல இருக்க. நாங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் பையனை முடிச்சுட்டு அம்மா போய் தேடலாம். என்ன சொல்றீங்க? ஈவில் போடலாமான்னு கமெண்ட் பண்ண வேண்டும். ஈவில் போடலாமா? நீங்கள் கமெண்ட் பண்ணினா போடலாம். லைக்கும் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க. சூப்பருங்க. நம்மளுக்கு இந்த கோட்டை எவ்வளோ நேரம் தேவை தெரியுமாங்க? வீட்டு ஜிப்ரோலாம் நாங்கள் பார்த்துருக்கோம், தேடுவாங்க ரொம்ப நேரமா. அவர் இந்த இது பொந்துலாம் போவார். ஆனால் நாங்கள் அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் வீடியோலாம் நிறைய பார்ப்போம். வீட்டு ஜிப்ரோ அவர் பார்த்தா நாங்கள் வந்து கேம்லாம் நிறைய கற்றுப்போம். இந்த கேமை கூட அவர் பார்த்தா கற்றுப்போம். ஆமாம். ஆனால் இப்போ வந்து அப்டேட்லாம் வந்துச்சு, அதனால் அவரு நம்மளும் இதை போடலாம், நம்மள இது கேம் போவோம் அப்படின்னு நினச்சி தான் போடுறோம். லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து கேமை ஓட்ட முடியும். கேமிங் கரியரே இருக்குது. வண்டிக்கு எப்படி பெட்ரோல் முக்கியமோ கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் முக்கியம். நீங்கள் எப்படிலாம் அந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாற்றிக்கிறோம். வாய்ஸ் கூட மாற்றுறோம், அந்த மைக் வச்சு மாற்றிக்கிறோம். ஆனால் இதில் சில டைம் வந்து ஆட் வருதுப்பா. வந்து அந்த மேப்பில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உடனே ஆட் வருது. அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டு தாங்க பார்த்தோம். கட் பண்ணிட்டு தான் போட்டோம். தம்பி எங்கே இருக்க ஐஸ்கிரீம்? அதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணிக்கிறேன். இந்த ஆட்
ஆடு வர இடம்லாம் கட் பண்ணிடுறேன். இருங்க இப்போ ஆடு வரும். வரும்னு நினைக்கிறேன் இப்போ. நமக்கு சொரு வச்சிருவோம். அவ்வளோதான் guys. காய்ஸ் வந்து ஆடு கட் பண்ணிட்டோம் guys. ஆட் வந்துருச்சு, கட் பண்ணிட்டோம். guys பார்க்கிங் வந்துருக்கோம். இங்கே தான் இந்த ரேஸ் கார் வச்சிருப்பாங்க. நம்ம டிராஃபி கிஃப்ட் அடிக்கிறதுக்குனே ரேஸ் வச்சிருப்பாங்க. கார் எடுக்க போகிறோம். ரெட் கலர் பிடிக்காது, ப்ளூ கலர் தான் பிடிக்கும். ஆனால் ரெட் கலர் தான் வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ரெட் கலர்ல தான் இருக்கும். நல்லா தெரியும். கன் எடுத்துக்கிட்டு அங்கே இப்போ அந்த மாட்டுக்குள்ள சொல்லுங்க. ஆனால் இதை சுட்டுட்டா நம்ம அடுத்து யூடியூப் தான் பார்க்கணும் போல இருந்தாங்க. என்ன மிஸ்டேக் சொல்லிட்டேன் தம்பி ஆயுதம். இது ஆடுன்னு காட்டுது. ஏங்க 5 புல்லட்டே சொல்றாங்க, 3 தான் guys. அதுதாங்க guys ஃபர்ஸ்ட் எல்லாம் 10 புல்லட் தருவாங்க guys. எடுத்தாங்க. 11 ஏய் எவ்வளோ தருவீங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட்லாம். 11 வீட்டு ப்ரோ வச்சு பார்த்துமே. சரி இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணுவோம். தம்பி ஐயோ ஐஸ்கிரீம் தலையா வாடா, உன் மண்டையில ஊத்துறேன். guys நான் 3 சாலு guys. இதோ வருவாங்க, வாங்க வாங்க அந்த சைடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி ஐஸ்கிரீம் தலையா, தம்பி தம்பி ஐஸ்கிரீம், தம்பி தம்பி எப்படி போகிறா இருங்க. நம்மளும் அந்த பக்கம் தான் போனோம். அவனும் அந்த பக்கம் தான் போறான். சரிவா தம்பி 2 பேரும் கோத்து போறான். அவனா போறான். ஆனா அடிச்சிட்டு போட்டிய நடுவுல அந்த பல்ல மட்டும் திறக்காதுடா, பயமா இருக்குடா. அவன் பல்ல தந்தது பயமா இருக்கு. ஆனால் ஈவன்லன் ஈவன்லன்ற மாதிரி ஐஸ்கிரீம் வந்து பார்ட் 8 தான் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த ஈவன்லன்னும் இவனும் லாஸ்ட்டாக ஒன்று சேருவாங்க. காலி அவனுக்கு 2 பேரும். 2 பேரும் சேர்த்து பிடிக்க வருவானுங்க. அது வீட்டில் 2 பேரும் ஒன்றாவே கை கோர்த்து சேர்த்துருவானுங்க. தம்பி அவங்க அம்மாக்கு அவங்க அம்மா அப்புறம் அம்மாவுக்கு குழந்தை பெருக்க வச்சு சொன்னதே நான் அந்த கடவுள் நான் தான்ப்பா. ஆமாம், அது வந்து ஒரு நசரத்துல ஒரு கடவுள் வரும் கைஸ். அதெல்லாம் ஈவன்லன் நம்ம ஒரு நாள் போடுவோம். ஈவன்லன்னு அந்த ஈவன்லன் சொன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போயிடும். அது ஒரு காட் வரும். அந்த காடு நம்ம தான் வந்து அது எண்டிங். அது ஈவன்லன்ல நசரத் எண்டிங் அப்படின்னு ஏதோ ஒன்று வரும்பா. வரும்டா. கைஸ் கேமை பாடுறானா அத்தை கதை சொல்லிட்டு நீங்க கார் ஓட்ட போறோம் கைஸ். இவன் அடிச்சா ஊந்துருவான்டா. என்ன கைஸ் ஏதோ மேக்ஸ் பேஸ்ட் போட்டு வந்துருப்போம். வாயில குளிர்ச்சியா இருக்கு. அது மேக்ஸ் பேஸ்ட்ல தான் கைஸ் வாயில குளிர்ச்சியா இருக்கும். இப்போ நம்ம தீர்த்துமே தப்பிக்கணும். சென்டர் ஃப்ரெஷ் போட்டு வந்துருவோம் உங்களை. சென்டர் ஃப்ரெஷ் போட்டிங்களா? வாங்க வாங்க. சென்டர் ஃப்ரெஷ் போட்டால் எல்லாருக்கும் வாய் குளிர்ந்து தான் இருக்கும். ஆனால் இவன் எதுவும் போடாமல் இருந்தாலும் வாய் குளிர்ந்து தான் இருக்கும். நாக்கை நாட்டியா மாடச்சே ஓடினோம். நான் சென்டர் ஃப்ரெஷ்ஷை வீட்டில் ஒரு டப்பா வச்சு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா தானே இருக்கணும். சென்டர் ஃப்ரெஷ் வாயில பார்த்து சென்டர் ஃப்ரெஷ்காரங்களே கோவப்படுவானுங்கடா. அப்படி போறான்டா வாயா. 10 நாள் நடக்காத வாய் வந்து அப்படி சென்டர் ஃப்ரெஷ் வச்சு மேனேஜ் பண்ணி வாயில போட்டா அந்த சென்டர் ஃப்ரெஷ்க்கு அசிங்கண்டா. வாயில போடாதுடா. இது வச்சிருக்கீங்க guys. இது தரப்போம் அந்த டேப் போலதான் guys. guys அங்க ஒரு கண்ணாடி போடுவோமா? டொமில் கண்ணாடி வெடிச்சிருச்சு. உனக்கு அப்புறம் தெரியும்ல guys. சூப்பர். இந்த பிளாட் போட்டாங்க வெடிச்சிரு guys. guys வாங்க guys. நம்ம வந்து இப்போ வேன் ஏறிடுவோம். அவன் எவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் தலைனா இருந்தாலும் நம்மகிட்ட சொப்பன சுந்தரி மாதிரி தான் நடப்பான், அப்படிதான் செய்வான், அப்படிதான் இருப்பான். ஐயோ விளம்பரம் ஆட் போட்டாங்க. நம்ம எப்போ கார்ல போறோமா விளம்பரம் கார்ல வேண்டாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? எப்படி சிரிக்கிறேன் சும்மா guys. நானே கொஞ்சம் அப்படிதான் தாரிஷும் அப்படிதான் சும்மா சொன்னேன் guys. சும்மா நடி சொல்றேன் அப்படிதான் guys. உனக்கு மண்டையில பிரச்சனையா? மண்டையில பிரச்சனையா? ஆல்ரெடி அவன் மண்டையில இது போட்டுட்டாங்க, கடிச்சு வச்சிட்டாங்க. அவனை வச்சுட்டாங்க இருக்கு. யாரும் கடிக்கல. ஒரு நாள் படுக்கும்போது எலி வந்து கடிச்சிச்சு மண்டையில. அதை பார்த்துட்டு ஐயோ ஏமா ஈவில் ரன்னு வந்து ஓடி வா அப்படின்னு சொல்ற மாதிரி ஈவில் ரன்னா. அது ஈவில் ரன் சொன்ன ஓடிச்சு. அது சரி தம்பி எல்லாம் இடிச்சு தள்ளுங்க guys. அப்பதான் போக முடியும். இன்னொரு ஒரு பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் போய் இடிக்கலாம்னு நினைக்கிறேன். இடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போய் இடிச்சிட போறீங்க. நான் சும்மா ட்ரிஃப்ட் அடிக்க வருமானு பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே வர மாட்டேங்குது. காரே ஆல்ரெடி அவன் மண்டியில போட்டிருக்க மாஸ்கே துரு பிடிச்சி போய் அதுல தான் கரப்பன் பூச்சிலாம் வாழுது. அதுலயே ஒரு புத்து மாதிரி கட்டி வாழுது. அந்த கற்பம் முடிச்சுக்கலாம். அவன் தூங்கும்போது அவன் மண்டைக்குள்ள போய் பூந்துக்கும் அந்த கரப்பா பூச்சி. கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டே வரும்.
சரி ஓகே இருங்க. இது இடிச்சா உடைய மாட்டேங்குதுடா. ஆனால் அந்த போய் இஷ்டம். அது ரொம்ப போர்டு ஸ்ட்ராங் போல. இவன் அது மேலே ஐஸ்கிரீம் தடவி வச்சிருப்பான். வாங்க நம்ம கிஃப்ட் வச்சுட்டே போவோம். அண்ணன் வராம லீவு. குறுக்க இந்த தண்ணி லாரியும் வராமல் பார்த்துக்கோடா சாமி அப்படின்ற மாதிரி அந்த ஐஸ்கிரீம் கார வரக்கூடாது. ஹேய் ஓய் ஓ டி சப்பாத்தி டி தள்ளிக்கா. இந்நேரம் போயிருக்கோண்டா டே. தாரிஸ் நீ வாங்கி தரகாத. நீ எது சொன்னாலும் நடக்குதுடா அப்பா. பவுடர் தருது. இருங்க இப்போ இந்த இடத்துல வந்து அவனை அப்படியே ஏமாத்திட்டு விடலாம்னு நினைக்கிறேன். இருங்க ஏய் ஐயோ சப்பங்க இவெல்லாம் இருங்க இவன் கூட்டு வந்து சப்பாத்தி தலையா? ஏய் சொப்பன இவனை இந்த மாதிரி கூட்டு அவங்க எப்படி வளர்க்க ராஜா பகுத் அவரு. ராஜா பகுத் தப்பை வச்சு நடக்கிறான். இருங்க பாருங்க. இப்போ வந்து இவனை வந்து ஒட்டா வர வைங்க. இந்த செவுத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே வர வைங்க. அப்படி அப்படி ஒரு வருஷம் அப்படி தம்பி ஓடிச்சிங்கன்னா தப்பிச்சிடலாம். முட்டு சந்தில் கூட நீங்கள் தப்பிச்சிடலாம் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம எங்கே போனோம்னா வந்து இது அந்த சைடில் ஒரு கம்பி மாதிரி இருக்குல்ல, உடைச்சோம்ல, அங்கே தான் போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம அது சாவி வேணும்னு நினைக்கிறேன். இருங்க சித்திராதாடி நல்ல வேலை கைஸ். சென்டர் ஃபர்ஸ்ட் அப்படி போட்டுட்டாங்க கைஸ். புகையா போடுறாங்க கைஸ். அவன் பல் வலுக்காததுக்கும் சென்டர் ஃபர்ஸ்ட் போட்டதுக்கும். இந்த காரும் வேறு என்னன்னே தெரியல. போகும்போதெல்லாம் பின்னாடி ஏதோ பறக்குது. என்னன்னே தெரியல. பொல்யூஷனா அது என்னன்னே தெரியலப்பா. சரி இருங்க. இப்போ இதுக்கு வந்து இது இதுக்கு இல்லைடா. இது சாவி இதுக்கு இல்லை. அப்போ வந்து அப்போ அந்த இந்த சாவி எதுக்குறாப்போ? இந்த சாவி பேர் என்னத்துக்கு யூஸ் ஆகும்? சாவி யார் எடுத்தால் இதுக்கு தானே இல்லை. ஸ்டாஃப்ஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு ரூம் இருக்கும். அது போவோம். ஐயோ எப்படா சொப்பன சுந்தரி டக்குன்னு மேல போயிடுறான். அவன் நடக்கிற ஸ்டைல பார்த்தாலே எனக்கு காமெடியா இருக்கு. நம்மளால ரோட்ல நடந்து போனா நம்மள நாய் தாத்திட்டு இல்லை அவனை நாய் பத்தின்னு அவன் மாஸ்க பார்த்துட்டு எறும்புல ஓடி வரும். அவன் தலையில இருந்து வரும் எறும்பு. என்னடா இப்படி போறான்? டாய் தம்பி சீரம் போப்பா. நீ நம்ம இந்த ரூம் வேற எங்க இருக்குன்னு தெரியலடா. ஸ்டாஃப்ஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு ரூம்ல இருக்கும். கூப்பிடுறாங்க பாரு. சாப்பாடு இருக்கணுமா? அவனும் சாப்பிடாம வந்துட்டியா? எதுக்குடா டிஎஸ் பிளேயர்ஸ் கிட்ட விளையாட்டுருக்குன்னு கேக்குறாங்க. அதான் அவங்க சாதாரண இல்ல. அவ்வளவுதான் அப்புறம் வந்து என்ன பண்றானுங்க, அப்புறம் தலை வந்து அப்படியே 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 அப்பி விட்டுருவானுங்க கேக்கு ஐஸ்கிரீமு. போடாடி உங்க அம்மா வந்து சுத்தியில வச்சே வந்து ஏதோ இது செஞ்சிருக்காங்களாம். பிரியாணி செஞ்சிருக்காங்களாம். போய் சாப்பிடு போ. அம்மா ஆம்சோட நான் பெருசா இருக்குது. சுத்தி தூக்கி தூக்கி வாங்க. நம்மளுக்கு இந்த ஐடி கார்டு கிடைச்சிருக்கு. எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போய் வேனுங்க போட்டு இப்போ இந்த குழந்தைங்க எல்லாம் கடத்திட்டு போய் இது ஐஸ்கிரீம் செய்வாங்க. மனிஷா ஐஸ்கிரீம் செய்யலாம். இவன் கொஞ்சம் அப்படிதான் கைஸ் வந்து வளரிக்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா பூஜை போட்டு இருக்கு. இவன் வந்து இங்க என்ன பண்றானே தெரியல. அந்த கடவுள் வந்து அந்த இது ஈவல் நசரத்துன்னு நினைக்கிறான். அவன் வந்து இது அந்த குழந்தை இது அந்த அறம் கொடுக்கும்போது வந்து ஏதோ சொல்லுவான். ஏதோ கண்டிஷன் சொல்லுவான். ஆனால் அந்த கண்டிஷன் வந்து ஈவல் ஃபாலோ பண்ணது. அதனால ஏதோ அது ஒழுங்காக மறந்துருச்சு. எனக்கு நாளுக்கு முன்னாடி விளையாடினேன். அதை நீங்கள் தடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் ஈஸியாக போக முடியும். இல்லைன்னா அந்த சத்தம் கேட்டால் ஓடி வருவோம். ஆமாம் இப்போ வந்து வச்சுருங்க. இப்போ அங்கே வந்துடுவோன்னு தான் கீழே வந்துட்டேன். இப்போ வந்து ஏதோ ஒன்று எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கீழே ஆனால் வந்து முன்னாடி வந்து ஏதோ பாக்கெட் ஒரு ஒரு துணி மாதிரி வந்து கெஃபேல தொங்கும். ஆனால் இப்போ வந்து அது இல்லை. சரிங்க நம்ம வந்து எங்கே போகணும்டா? இப்போ வந்து நம்ம இதுக்கு ஐயோ பேர் பண்ணிட்டேனடா. கெஃபேவா தம்பி? கெஃபேலான்னாப்பா எங்கள் அம்மா போகிற டீ விட கெஃபே பெருசா? வா 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 மோசம். என்னடா கஃபுல கெஃபேல ரொம்ப பெருசா இருக்கு. ஏய் ஆல்ரெடி வந்துட்டேடா. பார்க்கலையாடா? அப்படி இப்போதான் பார்க்குறியா? சரி இப்போ வந்து நம்ம இந்த கார்டு எடுத்துட்டு போய் அந்த இடத்துல ஸ்வைப் பண்ணோம். இங்க இருக்கு சைடில் இருக்கு தம்பி. அதை வராம பாரு ஐஸ்கிரீம் தலையா. டேய் இவனை வேற டைவர்ட் பண்ணோம். அம்மா உன்னை பெத்தாங்களா வரம் எடுத்தாங்களா? வரந்தப்பா எடுத்தாங்க. டேய் கஃபேலாச்சி அட ராடு எடுத்து மண்டையில போட்டுருவேன். ராடு வாயா. இது வந்து கஃபே கஷ்டப்பட்டு ஆனால் கடவுள்கிட்ட வரவாங்க. இவனை பெத்தா இவனானா குழந்தைங்களை கடத்தி ஐஸ்கிரீம் செஞ்சு விளையாடிட்டு இருக்கான். வாப்பா வாப்பா உள்ள வாப்பா. இந்த ஸ்டோரி வந்து போக போக ஒரு ஐஸ்கிரீம் பார்ட் 3 அப்படிலாம் போகும்போது வந்து வரும். அது நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஒரு குழந்தைங்களை கற்றுக்கு 4 குழந்தைங்களுக்கு கற்றுக்கு. ஆமாம் ஏன்னா வந்து இவன் ஏதோ ரெசிபியில் ஏதோ ஆகிடும். அதனால குண்டாயிடுவாங்க.
அவனை கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க. யாரும் குண்டா இருந்தாங்கன்னா கிண்டல் பண்ணாதீங்க. ஆமாம் கைஸ், அவங்களுக்கும் மூளை இருக்கு, அறிவு இருக்கு, உடம்புக்கு வயசு இருக்கு. என்னடா இன்னும் ஒரு மாதிரி பேசுகிற அதுக்குன்னு. சரி சும்மா வீடியோக்காக. காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் கேம் தான் விளாட்றோம். என்னடா ஃபர்ஸ்ட்ல திருப்பி இன்ட்ரோ கொடுக்குறேன், என்னடா பண்ற நீ? சரி ஓகே வாங்க இப்போ டைவர்ட் பண்ணிட்டு அப்படியே அப்படி போயிடலாம். இந்த பக்கமா போய் வெளில போயிடலாம். வாசி எண்ணெயை போட்டதுனால மைண்டில் அப்படியே இதுவாகிடுச்சு கைஸ். கேரா இருக்கு. கைஸ் இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல கைஸ். கைஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா கைஸ்? சரி கைஸ், குட் நைட் கைஸ். குட் நைட் ஆச்சு அப்படியா? ஏய் கேமில் குட் நைட் ஆயிடுச்சுடா. என்னடா பகை போட்டு எங்கடா போற கைஸ்? இப்போ போயிடலாம். போயிடலான்னு நினைக்கிறேன், நான் போயிடலான்னு நினைக்கிறேன். போயிடலாம். ஐயோ போயிடலான்னு இருக்கேன். என்னடா இவன் வேஸ்டா டைம் நேரம் அங்கே போய் சுற்றுனதே வேஸ்ட் ஆயிடுச்சு. அம்மா வந்து என்னை சுத்தில அடிக்க போறாங்க. ஆமா ஆனா நம்ம ஈவினிங் போனா அடிக்கும் பயங்கரமா. சுத்தியத்துக்கு அடிக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் பெரிய கேமு இது. ஆனா கொஞ்சம் குட்டி கேம் தான். நாங்கள் முடிஞ்சாலும் சீக்கிரமா முடிக்கலாம்னு பார்த்தா இவங்க விடமாட்டானே. சப்பாத்தி தலையா வெளியாப்பா உனக்காக உங்க அம்மா சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சைட் போயிரு. நாங்க எல்லாம் சுத்தியில் அடிச்சு ஏதோ இது வெளிநாட்டுல ஏதோ இது சாக்லேட் மாதிரி செய்வாங்க பாருங்க. இங்க ஒரு சாவி இருக்கும்பா எங்க வீட்டுல ஆணி அடிக்கணும். இந்த சாவி எடுத்துட்டு போனா அங்க ஒரு கரேஜ் திறந்தோம்ல, அந்த கரேஜ் வந்து ஒன்று இருக்கும். அது கட்டிங் பிளேஸ் வேணும் நம்மளுக்கு. அந்த கரேஜ் திறந்தா அது கட்டிங் பிளேஸ் கிடைக்கும். அது கட்டிங் பிளேஸ் வச்சு இன்னொரு இடத்துல இருங்க. நீங்கள் பாருங்க, அந்த இடிச்சு ஒரு இடத்த உடச்சோம்ல, போகணும். கட் பண்ணி விட்டா அந்த வெயிட் கீழே வந்து அடியில் இருக்கிற செவ்வறு உடச்சிடும். நீங்கள் பாருங்க. இப்போ இந்த மேம் வந்து ஸ்டோரேஜ் சென்டர் போனோம். பார்க்கிங் ஏதாவது அதுக்கு முன்னாடி பார்க்கிங் தான் இருந்தது. பார்க்கிங் இப்போ ஸ்டோரேஜ் சென்டர்னு இருக்குது. எவ்வளோ பெரிய பில்டிங்க போய் மேஸ்திரி எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினாரு. அது ஸ்டோரேஜ் இது பண்ணிட்டாங்க. ஏங்க சரி வாங்க. அது வந்து ஸ்டைலாக நிற்கிதுப்பா. ராடு தான் வண்டி ஓட்டுறோம். எப்படி இந்த ராடு வண்டி ஓட்டுறான்? நம்ம தான் இந்த ராடுக்கு ஒரு பைன்ட்டான் அவன் பார்த்து. அதனால சரி தம்பி நானே அங்கே போய் விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். சரி இது ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடுங்க. அப்படியே அந்த பிளேயர்ஸ் இருக்குமா, அப்படியே அந்த கீ இது போட்டு இது எடுத்துட்டு மேலே போய் அந்த கயிறு கட் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், நம்ம முடிக்க போகிறோம் கேமை. ஆமாம் கட் பண்ணி விட்டு அந்த இடத்த கீழே போயிட்டா, கீழே போனால் ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி மட்டும் எடுத்துடணும். அது எடுத்துட்டு வந்தா அந்த குண்டு பூசணிக்காவை நம்ம காப்பாத்திடலாம். அந்த இடம் மொக்கையா இருக்குங்க. இதுலேயே பாருங்க. சீக்கிரமா போய் எடுப்போங்க. டக்குன்னு கட் பண்ணி இன்னொன்று நான் வந்துடும். மாத்திட்டாங்களா இந்த இடத்த? பயங்கரமா மாத்திட்டாங்களா? ஐஸ்கிரீம் முன்னாடிலாம் மொக்கையா இருக்கும், கேவலமா இருக்கும், ஒரு மாதிரி அந்த இதுவே இருக்காது. சரி வேணா படிச்சுக்கோங்க. நான் வந்து அதை படிச்சுக்கோங்க வேணா. அது காட்டிட்டோம். இப்போ இங்க ஒரு லெட்டர் இருக்குடா. எல்லாரும் நல்லா இருங்க. சாப்பிட்டீங்களா? டியர் பிங்கியா? சரி ஓகே இருங்க. இப்போ வந்து இந்த சாவி எடுத்துக்கலாம். ஓகே இப்போ சாவி எடுத்துக்கிட்டு இப்போ இதான் வந்து அந்த குண்டோட கீ. எப்படிதான் பாருங்க. எல்லாம் குழந்தைங்களும் வர்றாங்கடா. ஸ்கூல் இல்லைடா, இது ஐஸ்கிரீம் ஷாப்பு. இப்போ இதை இழுத்து விட்டுலாம். இப்போ இதை எடுத்து மேலே போவோம். மேலே இருப்பாங்க, பார்த்து போங்க. நீங்க ஏறும்போது மேலே இருப்போம். டெக்குன்னு பாருங்க. டபாக்குன்னு இங்க நிக்கிறான். அவரு இறங்குறாரு ஃபாஸ்ட் கீழே. சரி ஒரு அவ்வளோதான். இப்போ வின் பண்ண போகிறோம். அப்புறம் வீடியோ பார்க்காதவங்களாம் வணக்கம், லைக் பண்ணுறேங்க ப்ளீஸ். ஒரே ஒரு லைக் தானே போடுங்க. அப்புறம் வீட்டுக்கு இந்த ஐஸ்கிரீம் ஒரு பார்சல் வரும். அப்புறம் வீட்டுக்கு வராது. இல்லைங்க ஐஸ்கிரீம் வந்து உங்களை வந்து பிடிச்சிரும். பிடிக்கூடாது லைக் பண்ணுறேங்க. சரி ஓகே இப்போ வந்து இது கார் எடுத்துட்டு போகலாம். இந்த கார் எடுத்துட்டு பறக்கும். வியூஸ் கொஞ்சம் நல்லா போகுது. ஆனால் வந்து லைக் தான் யாரும் பண்ண மாட்டீங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த மாதிரி கேமிங் கண்டென்ட்லாம் உங்களுக்கு வரும். மொபைலில் விளாட்றத பிசிக்கு போய் விளாடுவோம். ஆமாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும்.
அதுக்கு வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணி 1 கிலோ சப்போட்டா அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். 1 கிலோவா? சரி சப்போர்ட் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி 1 கிலோ சப்போர்ட்டா வீட்டுக்கு அனுப்புறோம். என்னடா சொல்லல. சப்போட்டா சரி ஓகே கைஸ், பை கைஸ், பை. குண்டனை காப்பாற்ற அவத்தார் என்று ஏதோ சொல்றான்டா மாணவன் ஓடலாம். குண்டனை காப்பாத்துறதுக்காக. அந்த குண்டை இறங்கிட்டு நம்மள தூக்கி இதுக்கு இந்த விடுவாங்க. மியூசிக் நல்லா இருக்கு, கேளுங்களேன். கேளுங்க, இந்த மியூசிக் நல்லா இருக்கு பாட்டேன். ஹேய் குண்டா, என்னடா மிக்ஸி ஏப்பா வீட்டுல சட்னி அடிக்கிறது தூக்கிட்டு வண்டியா? எங்க என்ன சொல்றேன்னா, நான் வந்து நீ எங்க இருந்து இதை எடுத்தேன்னு கேட்கல, ஆனா பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றான். தம்பி உங்க வீட்டுல வீட்டுல என்னடா மிக்ஸி கொடுக்குறடே, உன்னை காப்பாத்தி உன் உயிரே காப்பாத்தி மிக்ஸி கொடுப்போம் போல. வீட்டுல சட்னிலாம் வச்சு செத்துருப்படா.